ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்துல எத்தனையோ தீர்க்கப்படாத மர்மங்கள் இருக்கு. விண்வெளியில் இருக்கிற பிளாக் ஹோலை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரியான ஹோல் இந்த பூமியில கூட இருக்கு. இந்த துளைக்கு எண்ட் பாயிண்டே இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த துளைக்குள்ள விழுந்தா வேற ஒரு உலகத்துக்கு போக முடியும்னு சொல்லப்படுது. இந்த துளையை சுத்தி நிறைய மர்மமான விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால அரசாங்கம் இந்த இடத்தை அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. சரி, இந்த மர்மமான துளை எங்க இருக்கு? உண்மையாகவே இந்த துளைக்கு முடிவே இல்லையா? இதை பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல டீட்டெயில்டா சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒரு சின்ன லைக் எங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, லேட் பண்ணாம லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அமெரிக்காவின் எலன்ஸ்பர்க் அப்படிங்கிற நகரத்தில் இருக்கிற இந்த துளையின் பெயர் மெல்ஸ் ஹோல். இதை பத்தி நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் மற்றும் புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. 1997 வருஷத்துல கோஸ்ட் டு கோஸ்ட் AM அப்படிங்கிற அமெரிக்க ரேடியோ ஷோ மூலமா முதல்ல இந்த துளையை பத்தி வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது. இந்த மர்மமான துளையின் அகலம் சுமார் 9 அடி. ஆனா ஆழம் எவ்வளோன்னு யாருக்கும் தெரியாது. அதனாலதான் இத முடிவே இல்லாத ஒரு விசித்திரமான துளை அப்படின்னு சொல்றாங்க. இங்க வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் தினமும் அவங்க வீட்டு குப்பைகள் மற்றும் ரிப்பேரான எலக்ட்ரானிக் பொருட்களை இந்த துளைக்குள்ள போட ஆரம்பிச்சாங்க. ஆனா கடைசி வரைக்கும் இந்த துளை நிரம்பவே இல்லை. இது அந்த ஊர் மக்களை ஆச்சரியப்படுத்தியது. சாதாரணமா நாம ஒரு துளைக்குள்ள கத்துனா அதோட எக்கோ நமக்கு கேட்கும். ஆனா இதுல எந்த விதமான எக்கோஸும் கேட்காது. அது மட்டும் இல்லாம பொருட்களை இதுக்குள்ள தூக்கி போடும்போது எந்த ஒரு சத்தமும் கேட்காதுன்னு அந்த ஊர் மக்களிடையே பரவலாக பேசப்பட்டுச்சு. 1993 மெல் வாட்டர்ஸ் அப்படிங்கிற நபர் இந்த துளையை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க இந்த துளை இருக்கிற இடத்தை வாங்கி குடும்பமா அங்கேயே வாழ ஆரம்பிச்சாரு. அப்படி இதை பத்தி ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்ச மெல் கூட இந்த துளைக்குள்ள நிறைய பொருட்களை போட்டாரு. ஆனா அவருக்கு கூட எந்த விதமான சத்தமும் கேட்கல. எப்படியாவது இந்த துளையின் ஆழத்தை கண்டுபிடிக்க வேண்டும்னு முடிவு பண்ண மெல் என்ன செஞ்சாருன்னா, ஒரு ஃபிஷிங் போலின் ஸ்ட்ரிங்குக்கு ஒரு கல்லை கட்டி அந்த துளைக்குள்ள விட்டாரு. ஆனா அந்த போலின் மொத்த கயிறையும் துளைக்குள்ள விட்டதுக்கு அப்புறம் கூட அந்த கல் தரையை தொடவே இல்லை. அதனால நீளமான கயிற்றை கட்டியும் பார்த்தாரு. சுமார் 24 கிலோமீட்டர் நீளம் இருக்கிற கயிற்றை துளைக்குள்ள விட்டதுக்கு அப்புறம் கூட அவரால் தரையை தொடவே முடியல. இது மெல்லுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்துச்சு. இந்த பூமியில் இதுவரை தோண்டப்பட்ட மிக ஆழமான துளை கோலாஸ் சூப்பர் டீப் போர்ஹோல். இதோட ஆழம் சுமார் 12 கிலோமீட்டர்ஸ். ஆனா அமெரிக்கால இருக்கிற இந்த மெல்ஸ் ஹோல் கோலாஸ் சூப்பர் டீப் போர்ஹோலை விட ஆழமா இருக்கிறதுனால ஒட்டுமொத்த உலகமும் ஆச்சரியப்பட்டது. இந்த துளையை பத்தி அங்க வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் கிட்ட மெல் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இரவு நேரத்துல இந்த துளைக்குள்ள இருந்து ஒரு வித்தியாசமான வெளிச்சம் வெளியே வரும்னு. இன்னும் சில பேர் இந்த துளைக்குள்ள UFOஸை பார்த்ததா சொன்னாங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட நபர் என்ன சொன்னாருன்னா, என்கிட்ட ஒரு நாய் இருந்துச்சு. அது இறந்ததுக்கு அப்புறம் அதை நான் இந்த துளைக்குள்ள தூக்கி போட்டுட்டேன். ஆனா திடீர்னு ஒரு நாள் இரவு என்னோட நாயை வீட்டுக்கு வெளியே பார்த்தேன்னு சொன்னாரு. இதுக்கு மேல் நீங்க வேற எதுனா நாயை பார்த்திருப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி நாய்ங்க இங்க நிறைய இருக்கு. பார்க்க அச்சசல் உங்க நாய் மாதிரியே இருக்கிறதுனால அது இறந்து போன உங்க நாயா இருக்க முடியாதுல அப்படின்னு மேல் பதில் சொன்னாரு. ஆனா அந்த நபர், அது என்னோட நாய் தான், அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதா? என்னோட நாயோட கழுத்துல எந்த காலரை போட்டேனோ அதே காலர் தான் அந்த நாயோட கழுத்துல கூட இருந்துச்சு. அதனால இறந்து போன என்னோட நாய் மறுபடியும் உயிரோட வந்திருக்குன்னு உறுதியா சொன்னாரு. இப்படி இந்த துளைக்கு சம்பந்தமா நிறைய மர்மங்கள் இருக்கிறதுனால இதை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும்னு முடிவு பண்ண மெல் 1997 கோஸ்ட் டு கோஸ்ட் AM அப்படிங்கிற ரேடியோ ஷோவை தொடர்பு கொண்டாரு. அப்படி மெல் சொன்ன எல்லா விஷயங்களும் அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல வெளியாச்சு. அப்போதுல இருந்து தான் மக்கள் அந்த துளையை மெல்ஸ் ஹோல்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் 2 அரசு ஊழியர்கள் மெல்லோட வீட்டுக்கு போய், இதுக்கப்புறம் இந்த வீடும் இந்த துளையும் அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம், அதனால இந்த இடத்தை காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது போக சொன்னாங்க. மெல்ல அந்த இடத்தை விட்டு காலி பண்ண அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, இந்த துளைக்கு பக்கத்துல ஒரு பிளேன் கிராஷ் நடந்திருக்கு, அதை பத்தி நாங்க ஆராய்ச்சி செய்ய வேண்டும்னு. இவங்க நியூஸ் பேப்பர்ல வெளியான விஷயத்தை கேட்டுதான் இங்க வந்திருக்காங்கன்னு உஷாரான மெல் இந்த இடத்தை விட்டு போக முடியாதுன்னு அரசு ஊழியர்கள் கிட்ட சண்டை போட்டாரு. அதுக்கு அந்த ஆபீசர்ஸ், நீ மட்டும் இப்போ இந்த இடத்தை விட்டு போகலனா உன் மேல பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவோம்னு மிரட்டினாங்க. அதுக்கு பதிலா நாங்க $1,00,000 தரோம்னு சொன்னாங்க. அந்த சமயத்துல மெல்க்கு பண தேவை இருந்ததால அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் மெல் அந்த பணத்தை வாங்கிட்டு குடும்பமா ஆஸ்திரேலியாவுக்கு போனாங்க. அப்படியே காலங்கள் மெதுவா கடந்து போக சரியா 3 வருஷங்களுக்கு அப்புறம் மெல்லுக்கு தன்னோட பழைய வீட்டு ஞாபகம் வந்துச்சு. சரி, ஒரு வாட்டி நம்மளோட பழைய வீடு எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம்னு முடிவு பண்ண மெல் 2000 மறுபடியும் அமெரிக்காவின் எலன்ஸ்பர்க் நகரத்துக்கு போனாரு. ஆனா அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போன உடனே மெல் மயங்கி கீழே விழுந்துட்டாரு. கிட்டத்தட்ட 12 நாட்கள் மெல்லுக்கு எந்த விதமான சுய நினைவும் இல்ல. இயல்பான நிலைமைக்கு திரும்பிய பிறகு அந்த இடம் அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட மெல் இந்த விஷயத்தை பத்தி உலகத்துக்கு சொல்ல மறுபடியும் கோஸ்ட் டு கோஸ்ட் AM அப்படிங்கிற ரேடியோ ஷோவை தொடர்பு கொண்டாரு. தனக்கு சுய நினைவு இழந்ததுல இருந்து அவரோட ப்ராப்பர்ட்டி எப்படி சீஸ் செய்யப்பட்டதுங்கிற விஷயம் வரைக்கும் எல்லாத்தையும் சொன்னாரு. இந்த வினோதமான விஷயத்தை கேட்ட அந்த ஷோவின் ஒளிபரப்பாளரான ஆட் பெல் இந்த இடத்தை நேர்ல பார்க்க ஆசைப்பட்டாரு. அப்படி அவங்க 2 பேரும் அந்த துளை இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறம் ஆட் பெல் பயங்கர ஆச்சரியப்பட்டாரு.
இந்த உலகத்துல இந்த மாதிரி இன்னொரு மர்மமான துளை வேற எங்கேயாவது இருக்கான்னு கண்டுபிடிக்க முடிவு பண்ணாங்க. கடைசியா இன்னொரு மர்மமான துளையை பத்தி மக்கள் இன்ஃபர்மேஷன் தந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு போனாங்க. அது கூட பழைய துளை மாதிரியே தான் இருந்துச்சு. இங்க கூட எந்த விதமான எக்கோஸும் கேட்கல. இதை பத்தி ஆராய்ச்சி செய்ய மெல் வாட்டர்ஸ் ஒரு ஆட்டை கயிறு கட்டி அந்த துளைக்குள்ள மெதுவா இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதை மேல எடுக்கும்போது அந்த ஆடு இறந்த நிலைமையில இருந்துச்சு. இதை பார்த்து மெல் வாட்டர்ஸும் ஆட் பெல்லும் பயங்கர ஆச்சரியப்பட்டாங்க. அடுத்ததா மெல் ஒரு பக்கெட்ல தண்ணியை நிரப்பி அதை கயிறு கட்டி மெதுவா அந்த துளைக்குள்ள சுமார் 450 மீட்டர் ஆழத்துக்கு கொண்டு போனாரு. சில நிமிஷத்துக்குள்ள மறுபடியும் அந்த பக்கெட்டை மேல கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த பக்கெட்டுக்குள்ள இருந்த காட்சியை பார்த்து மெல் அதிர்ச்சி ஆனாரு. ஏன்னா இப்போ அந்த தண்ணி ஐஸ் கட்டியா மாறி இருக்கு. ஆரம்பத்துல இந்த மர்மமான துளை பத்தியும் உலகத்துக்கு சொல்ல விரும்பினாரு. ஆனா அரசாங்கத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா இந்த இடம் கூட அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடும்னு உணர்ந்த மெல் இதை பத்தி யாருக்கும் சொல்லாம அந்த இடத்தை விட்டு காணாம போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரை யாரும் பார்க்கவே இல்லை. மெல்லுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயம் ஒரு மர்மமாகவே இருக்கு. அந்த நாட்டு அரசாங்கத்தின் சீக்ரெட் ஏஜென்சி மெல்ஸ் ஓலை பத்தி ஒரு சின்ன விஷயத்தை கூட உலகத்துக்கு சொல்லாம அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்கன்னு அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. இந்த உலகத்துல நிறைய இடங்கள்ல ஆழமான துளைகள் இருக்கு. ஆனா இது மட்டும் ஒரு மர்மமான துளையா இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது பழமையான காலத்துல ஏலியன்ஸால உருவாக்கப்பட்ட ஒரு மர்ம துளை அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் இதெல்லாம் வெறும் ஒரு கட்டுக்கதைன்னு சொல்றாங்க. அமெரிக்காவின் எலன்ஸ்பர்க் நகரத்துல இந்த மாதிரியான எந்த ஒரு மர்மமான துளையும் இல்லைன்னு ஜியாலஜிஸ்ட் மற்றும் சயின்டிஸ்ட் உறுதியா சொல்றாங்க. 2002ல ஜாக் பவல் அப்படிங்கிற நபர் மெல் வாட்டர்ஸ் சொன்ன அந்த துளையை கண்டுபிடிக்க கடுமையா முயற்சி பண்ணாரு. ஆனா அவரால் ஒரு துளையை கூட கண்டுபிடிக்க முடியல. இந்த துளைக்கு சம்பந்தமா மெல்ஸ் ஓல் தி எண்ட்லெஸ் ஜர்னி மாதிரியான புத்தகங்களை வெளியிட்டாங்க. ஆனா இதுவரைக்கும் இந்த மெல்ஸ் ஓலுக்கு சம்பந்தப்பட்ட மர்மத்தை யாராலையும் டீகோட் பண்ண முடியல. உண்மையாகவே இந்த பூமியில் இந்த மாதிரியான மர்மமான துளைகள் இருக்குமா? இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.